கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். நாம் எதுக்கோ பிரயாசப்படுகிறோம். முதலாவது தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவன் அதை பார்த்து கொண்டே இருப்பார். ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது இந்த ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தேவனுக்கு மாத்திரமல்ல, மனிதனுக்கு முன்பாக பாருங்க, மனுஷருக்கு முன்பாக சாமுவேல் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய நாமத்தினால நம்ம ரெண்டு பேருக்கு பிரியம், அதாவது குற்றமற்ற மனசாட்சியை, நம்ம குறையுள்ள மனிதர்கள், ஆனா நம்ம பிரயாசப்படணும். குற்றம் ஆயிடக்கூடாதுங்கிற பிரயாசம் நமக்குள்ள இருக்கணும். இதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே தரித்திருக்க வேண்டும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தா நம்ம குற்றமற்றவர்களாய் வாழ நம்மளால முடியும். தேவன் அதுக்கு நமக்கு உதவி பண்ணுவார். கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். நம்ம கண்களை பரிசுத்தப்படுத்துவார், கால்களை பரிசுத்தப்படுத்துவார், சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப குற்றமற்ற மனசாட்சியாய் உடையவர்களாய் நாம் பிரயாசப்படுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இதனால் இந்த கேட்ட வசனத்தின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் உமக்கும் மனிதர்களுக்கும் குற்றமற்ற மனசாட்சியாய் நடந்தது போல நாங்களும் உமக்கும் ஜனங்களுக்கும் குற்றமற்ற மனசாட்சியாய் நடக்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பிரயாசப்படுகிறோம். முடிந்த அளவு நன்மையான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கண்கள், எங்கள் உதடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.